The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with RAJLAKSI Academy and make your Tnpsc Group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? குரூப் 1 எக்ஸாம் ஒரு 54 நாள் இருக்குமா? இந்த 54 நாளில் எப்படி படிக்க போறீங்கன்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. இந்த 50 days ஷார்ட்டாக இருக்குல்ல, இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணால் நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இது மோட்டிவேஷன் வீடியோன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து எப்படா படிக்கிறது, ஃபர்ஸ்ட் எத்தனை ஹவர்ஸ் படிக்கிறது, இருக்கிற ஹவர்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்றது, இது மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ரைட்டு தானே? ஒரு 3 மணி நேரமா இருக்கட்டும், 6 மணி நேரமா இருக்கட்டும், 8 மணி நேரமா இருக்கட்டும், சில பேர் 10 மணி நேரம் கூட படிப்பீங்க. ஆனா நல்லா யோசிச்சுக்கோங்க, 50 நாள் இருக்கு. அதாவது 50 நாள். இந்த 50 நாள்ல ஒரு நாளைக்கு நீங்க 8 ஹவர்ஸ் ஒதுக்குனீங்கன்னா 400+ ஹவர்ஸ். புரியுதுங்களா? அதே நீங்க ஒரு 3 மணி நேரம் ஒதுக்குனாலும் அது ஒரு பிக் அமௌண்ட். அதனால புரிஞ்சுக்கோங்க, டைம் நிறைய இருக்கு. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வினது டைமே இல்லைன்னு சொல்லுவீங்கல்ல, அவங்களுக்கானது. அடுத்தது, இன்னும் சில பேர் வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, போனா கேள்வி கேட்கறாங்க, இந்த 50 நாள் எதுக்கு ஃபங்க்ஷன் போறீங்க? சரியா? அதெல்லாம் தேவையில்லை. இந்த 50 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது மட்டும் பாருங்க. அப்படியே அடுத்த போய் கேட்டாங்கன்னா, ஆமாங்க கண்டிப்பா வேலைக்கு போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே பேசாதீங்க. நீங்க பேச்சு கொடுத்தா தானே அவங்க அடுத்த டாபிக் எடுப்பாங்க. கண்டிப்பா வேலைக்கு போயிடும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க என்னை பத்தி நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துங்க, பாசிட்டிவ் ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இது முடிஞ்சு போச்சா? ஓகே, இந்த 50 நாள்ல என்னென்ன படிக்க போறீங்க? இப்போ நம்ம கோர்ஸ் பத்தி நான் தெளிவாக சொல்லிடுறேன். 1550 ரூபா தான் ஃபுல் கோர்ஸ் இருக்கும். வீடியோ கிளாஸஸ் இருக்கு, டெஸ்ட் பேட்ச் இருக்கு. டெஸ்ட் பேட்ச்னா சும்மா இல்லைங்க. டெஸ்ட் பேட்ச் 1ல மட்டும் பாத்தீங்கன்னா 30 ஃபுல் யூனிட் டெஸ்ட் இருக்கு, 6000 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? நல்லா பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் 2 ஃபுல் மார்க் டெஸ்ட், 34 ஃபுல் மார்க் டெஸ்ட். ஓகே, அப்படின்னா 6400 கொஸ்டின்ஸ். டெஸ்ட் பேட்ச் 3 137 டெஸ்ட் இருக்கு, 5800 கொஸ்டின்ஸ் இருக்கு. டெஸ்ட் பேட்ச் 4 ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா? இது இல்லாம இங்கிலீஷ் மீடியத்துக்கு பாலிட்டிக்கு 90 டெஸ்ட், சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னு ரொம்ப டாபிக் வைஸ் வச்சிருக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி பெரியார் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 1000, பெரியார் 1000 சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த கொஸ்டின்ஸ் தனியா இருக்கு. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் செப்பரேட்டா இருக்குது. இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா 2021ல இருந்து இப்ப 2022 வரையும் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ்ல இருந்து 200 கொஸ்டின்ஸ் வரையும் இருக்கும். ஓகேங்களா? மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கேன். இது இல்லாம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 30 கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த 50 நாள்ல எப்படி உங்களுக்கு கொண்டு போறேன் அப்படின்றத தெளிவா சொல்லிடுறேன். நீங்க ஜாயின் பண்ணனா ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க? ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி படிச்சிருக்கீங்களா, இல்ல சிலபஸ் பேஸ் பண்ணி படிச்சிருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன். நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க எக்ஸாக்டா? சிலபஸா? இப்போ பாலிட்டி ஃபுல்லா முடிச்சிட்டீங்க, பாலிட்டி சந்தோஷம். இல்ல எக்கனாமிக்ஸ் முடிச்சா எக்ஸாம் ஓகே, இல்ல மேக்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா? ஓகே. இது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3-4 சப்ஜெக்டா முடிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இப்பதான் வந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இப்பதான் வெளில வந்தேன், நான் படிக்கணும், எனக்கு இந்த 50 நாள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணா சொல்றேன், அதுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து சூப்பரா அப்படி அடிக்கணும் அவசியம் இல்லை, 200க்கு 200 அடிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? கண்டிப்பா 1:20 ரேஷியோ ஆகிட்டாங்க. கண்டிப்பா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் தான். அதாவது ஒரு கிட்டத்தட்ட எப்படியும் லாஸ்ட் டைம் ஒரு 135 அடிச்சு ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப கண்டிப்பா ஒரு 145 கூட ஆடலாம். புரியுதுங்களா? கொஸ்டின் பேப்பர் பொறுத்தா இருக்கு அப்பயுமே. ஆனால் இருக்கிற ரேஷியோ படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா 145+ வரும். இன்னும் கொஸ்டின் ரொம்ப டஃபா இருந்துச்சுன்னா அப்படியே லைட்டா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் குறையும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா 150 155 போகும். ஆனா குரூப் 1 அந்த ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்போ நீங்க ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்றதுனால ரிவிஷன் தான் மேட்டர். எப்படி ரிவிஷன் பண்ண போறீங்க? வாரம் ரிவிஷன் பண்ண போறீங்களா, மந்த்லி ரிவிஷன் பண்ண போறீங்களா? இந்த 50 days எப்படி பிரிக்க போறீங்க? 10 days ஒன்ஸ் ரிவிஷன். அப்படின்னா என்ன பண்ணணும்? டெய்லி ரிவிஷன் பண்ணக்கூடாது? கண்டிப்பா கிடையாதுங்க. டெய்லி ரிவிஷன் பண்ணணும், சின்ன டாபிக்ஸ். ஓகேங்களா? ஆனா அந்த 10 days ஒன்ஸ் ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். அந்த 10th day 20th day 30th day 40th day 50th day வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும் தான் இருக்கணும். அதாவது நீங்க புதுசாக படிக்கக்கூடாது, அதான் ரிவிஷன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ மேக்ஸ் பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. 12 hours தான் வீடியோ. ஓகேங்களா? டோட்டலா எல்லா கண்டென்ட் இருக்கும்.
அதை நீங்க பார்த்துட்டு போனாலே கண்டிப்பா 20+ போட்டுறீங்க. சில பேர் கொஞ்சம் நீங்க நல்ல கொஸ்டின் பேர் ஈஸியா இருக்கு, நார்மலா தான் இருக்குன்னா 25 ஈஸியா போட்டுடலாம். கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன தெரியுமா, நீங்க அந்த சம்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்கூல் புக் சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்ப ஸ்கூல் புக் சம்ஸுமே வீடியோ கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதுமே 6th term 2 வரைக்கும் முடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ அதுவே ஸ்கூல் புக் சம்ஸ் நீங்க எல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா நான் 25 to 25 போடலாம் ஈஸியா. ஓகேவா, இப்போ அடுத்து நான் யூனிட் 9 கண்டிப்பா என்னது, நம்ம 30 வீடியோஸ் 37 வீடியோஸ் போட்டிருக்கோமா, அது போதுமானது. சரிங்களா, இந்த 37 வீடியோஸ் ஈஸியா கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் லைட்டான அப்டேட். இப்போ நான் ரீசெண்ட் அப்டேட் எல்லாமே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்க கொஸ்டின்ஸா, அதை நீங்க பாத்துக்கலாம். யூனிட் 8க்கு ரொம்ப முக்கியமான 28 வீடியோஸ் போட்டிருக்கேன், அது போதுமானது. ஸோ நீங்க என்கிட்ட ஜாயின் பண்ணீங்கன்னா இப்போ பாலிட்டிக்கு எது பார்த்து தமிழ் மீடியத்துக்கு 74 வீடியோஸ் இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்துக்கு 22 வீடியோஸ் ரொம்ப டெப்தா போட்டிருக்கேன். இது எல்லாமே நியூ கிளாஸஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இல்ல நீங்க இப்ப ஜாயின் பண்ணா எனக்கு வேணா 30 ஹவர்ஸ் கிளாஸஸ் இருக்கு பாலிட்டி, அதுவே போதுமானது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ரொம்ப டெப்தா நடத்திட்டு இருக்கேன். ஓகேங்களா, மெயின்ஸ் எக்ஸாம் பத்தி போய் கவலைப்படாம வேணாம், இந்த 54 நாள் விட்டுருங்க, மெயின்ஸ் எக்ஸாம் பத்தி யோசிக்காதீங்க. ஓகேவா, ஆனா நீங்க என்கிட்ட ஜாயின் பண்ணீங்கன்னா என்னோட கண்டென்ட் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா மெயின்ஸ் யூஸ் ஆகும், அதான் மேட்ரு. ஓகேவா, அந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட் எடுத்துருக்கோம், அதனால புரிஞ்சுக்கோங்க. ஆனா ப்ரிலிம்ஸ்க்கு வச்சு செஞ்சிடலாம். ஓகேவா, ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி கேட்பீங்க, ஒரு 90 வீடியோஸ் போட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரிக்கு, அது போதுமானது. ஓகேவா, இதெல்லாம் எத்திக்ஸ்க்கு வந்து இப்போ தனியாக ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அது ஒரு 10 வீடியோஸ் கிட்ட வருது, அதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு அப்லோட் பண்ணி முடிச்சிடும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஸ்கூல் புக் எடுத்து 6th to 12th வரைக்கும் இப்போ உட்காந்து அடிச்சு படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் கான்செப்ட் ஓரியன்டாக வீடியோ கிளாஸஸ் வச்சிருக்கேன். இந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஒரு 30 to 35 டேஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு 35 நாள்ல நீங்க முடிக்கிறீங்களே கூட, ரிமைனிங் இருக்க டேஸ்ல டெஸ்ட் ஃபுல்லா போட்டு பார்த்துடலாம். ஸோ 6000, 6400 பிளஸ் ஒரு 5500 இவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 கொஸ்டின்ஸ் வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு 20,000+ கொஸ்டின்ஸ் வந்துடும். இதெல்லாம் கண்டிப்பா முடிக்க முடியும். உங்களுக்கு டைம் நிறைய இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இண்டிவிஜுவல் கைடன்ஸ் தான், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஒரு டாபிக் புரியலையான்ட்டு கேளுங்க, நான் சொல்லி தரேன். அப்புறம் எதுக்கு நான் இருக்கிறேன்? ஒரு 1000 ரூபாய் கட்டுறீங்க, ஒரு 4000 ரூபாய் கட்டுறீங்கன்னா என்னை நம்பியே தான் ஜாயின் பண்றீங்க. கட்டின காசுக்கு டவுட் கேளுங்க, நான் சொல்லி தரேன். சரியா, அதுதான் நான் இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, சின்ன டாபிக் உள்ள சொல்லுங்க, நான் அப்படியே ஆடியோ மெசேஜ் போடுறேன். அப்படி இல்லையா நான் வீடியோ ரெக்கார்ட் கூட பண்ணி தரேன். அப்படி இல்லையா ரொம்ப பெரிய டாபிக் இருக்கு, சுத்தமா புரியலையா, நான் ஸ்டார்ட் கிட்ட வந்து ஒரு 3 நாள் வீடியோ கூட அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதான் மேட்ரு. ஸோ நீங்க டவுட் கேட்க பயப்படுறீங்க, சில பேர் கேட்கறது கூச்சப்படுறீங்க. எதுக்கு கூச்சப்படுறீங்க? அதுனா சாரு, ஒரு வாத்தியாரு அப்படின்றது வேணாம். உங்க கூட பிறந்தோன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா, இல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி நினைச்சுக்கோங்க. ஓகேவா, கண்டிப்பா நீங்க டவுட் கேட்கலாம், எல்லாமே நான் பக்கா படித்தேன். எக்ஸாம் படிச்சு பாஸ் ஆக முடியும், தான் ஃபேக்ட். எல்லாருமே 6th and 12th ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. எல்லாருமே ஸ்கூல் முடிச்சுட்டு தான் இங்க வந்துருக்கிறோம். ஓகேவா, டிகிரி முடிச்சிருப்பீங்க, சில பேர் டபுள் டிகிரி முடிச்சிருப்பீங்க, சில பேர் 3 டிகிரி முடிச்சிருக்கீங்க. நீங்க உங்களே டவுட் பண்றீங்க, டச் விட்டு போச்சுன்னு 5 வருஷம் கேப் ஆச்சு, அதெல்லாம் எதுக்கு அதை பத்தி யோசிக்கிறீங்க? எதா இருந்தாலும் இப்ப நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். சரிங்களா, சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 50 நாள் நீங்க யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா. ரிவிஷன் பண்ணுங்க, புதுசா டாபிக்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. கண்டிப்பா படிக்க டைம் நிறைய இருக்கு. இந்த ஹவர்ஸ் தான் மேட்ரு. ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் நீங்க ஒதுக்குறீங்க? இன்னும் சில பேர் ஒர்க்கிங் பர்சனா இருந்தீங்கன்னாக்க இன்னொரு ஐடியா சொல்றேன், லீவ்லாம் ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா, அது மாதிரி லீவ் போட்டுக்கோங்க. சாட்டர்டே சண்டே ரெகுலர் லீவ் இருக்கும், ரொம்ப சந்தோஷம். ஓகே, பட் ஆனால் லீவ் போட்டு படிக்கணும், தயவு செஞ்சு லீவ் போட்டு படிக்க தப்பு கிடையாது. ஓகேவா, இது ரைட்டான டைம், லீவ் எடுக்கிறதுக்கான ரைட் டைம். ஓகேவா, ஆனால் லாஸ் ஆஃப் பேல போய் போட்டுறாதீங்க, கொஞ்சம் பார்த்து அது மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. உங்களால் ஃபினான்ஷியலாக மெயின்டைன் பண்ண முடியும்னா ஓகே, லாஸ் ஆஃப் பேல போடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதே ஒரு விஷயம், ஒருவேளை இப்போ உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்துட்டு நான் லாஸ் ஆஃப் பேல போட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, டைம் வேணும் அப்படின்றவங்கன்னா உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாளைக்கு அவங்க வேற லெவலில் வர முடியும். அதே மாதிரி நீங்க லாஸ் ஆஃப் பேல போட்டு சும்மா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்காதீங்க, ஃபுல் ஹவர்ஸ் ஒரு 8 to 10 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பாருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். முக்கியமான விஷயம், படிக்கும் போது தூக்கம் வருது, டயர்ட் ஆயிடுது அப்படின்ற ஒரே விஷயம் சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட். 15 நிமிஷம் படிச்சீங்கன்னா 5 நிமிஷம் ரெஸ்ட். புரியுதுங்களா? 50 மினிட்ஸ் படிங்க, 5 நிமிஷம் ரெஸ்ட். ரொம்ப சிம்பிள். இல்லையா 30 மினிட்ஸ் படிங்க, 10 நிமிஷம் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த டாபிக் போங்க. ஐயோ அந்த 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் சும்மா நடங்க, சும்மா ஏதாச்சும் கை கால் மூவ்மெண்ட் கொடுங்க, தண்ணி குடிங்க, சுடு தண்ணி குடிங்க. ஓகேவா, ஏதாச்சும் ஸ்வீட் ஒன்று வச்சுக்கோங்க, ஹெல்த்தியான பாதாம் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஒண்ணுமே சுடு தண்ணி குடிச்சாலே போதும். ஓகேங்களா, உடம்பு ஃப்ரீயா இருக்கும். சும்மா ஒரு குட்டி வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அது மாதிரி பண்ணுங்க, போதும். அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுங்க, ஃபன்னான வீடியோஸ் வச்சா பாருங்க. ஆனா வீடியோக்குள்ள மூழ்கிட கூடாது. அலாரம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் டைம் அலாரம் வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. நோட்ஸ் எடுக்கலாம், இப்பவும் உங்களுக்கு டைம் நோட்ஸ் எடுத்து படிச்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நோட்ஸ் எப்படி எடுக்கணும்? ஒரு 10 பேஜ் படிக்கிறீங்கன்னா அது 2 பேஜில் முடிக்க பாருங்க. அந்த 2 பேஜை திரும்ப பார்த்தா அந்த 10 பேஜ் ஞாபகம் வரும், அதுதான் நோட்ஸ்.
ஓகேங்களா? நோட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே ஞாபகம் இருக்குமா? வாய்ப்பில் இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கும், அப்ப வித்தியாசப்படும். ஓகேங்களா? ஸோ அதனால நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட் நோட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ உட்காந்து வள நிறைய எழுதிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாருங்க, நோட் வச்சு எழுதிட்டே இருக்கு. எதுக்கு அவ்வளவு எதுக்கு எழுதுறீங்க? அது இப்ப தேவையில்லாத ஒரு விஷயம். தேவையானது என்னன்னா, எது உங்களுக்கு மறக்குது, திரும்ப அந்த 2 பேஜ் பார்த்தா 3 பேஜ் பார்த்தா உங்களுக்கு திரும்ப எல்லாம் ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேக்ஸ் ஃபார்முலாஸ் ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அதை வந்து கடைசியாக எல்லாத்தையும் பாருங்க. மேக்ஸ் வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் எழுதாதீங்க, கூட வச்சு ஷார்ட் கட் அந்த ஷார்ட் கட் குட்டி குட்டி நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. ஒரு 15 பேஜில் முடிக்கிற மாதிரி பாருங்க மேக்ஸ். ஃபுல்லாக அதை எல்லாமே முடிச்சுட்டு யாரெல்லாம் முடிச்சுக்கலாம் கீழே கமெண்ட்ல கொடுங்க. சரி, ஓகே. முக்கியமான விஷயம், 50 நாள எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இதுவரை நீங்கள் படிக்கிறீங்களோ இதெல்லாம் மேட்ரே கிடையாது. இந்த 50 நாள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 50 நாள் கண்டிப்பாக மாற்றும், பெரிய சேஞ்ச் இருக்கும். எப்போதுமே நம்ம ஊரில் இருக்க மைண்ட் செட்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பாய்ஸ் நம்மளாம் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க தான். ஓகேங்களா? ஸோ அதனால லாஸ்ட் மினிட்ல படிக்கிறப்ப எல்லாமே மைண்டில் நிற்கும், வச்சு செஞ்சிடலாம். தைரியமாக படிங்க, பயப்படாதீங்க. யாருக்கும் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் யார் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? எதுக்கு? தேவையில்லாத விஷயம். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணால் அதுதான் பதில். இதுதானேங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்க்கு இதான் மேட்ரே. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது எல்லாமே பதிலாக மாறும். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுங்க. ஓகேவா? அன்னைக்கு இருக்குது மாஸ் கெத்து. அன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, ஓ இவன் நம்ம தெரியாம இப்படி பேசிட்டப்பா, இந்த பொண்ணு தேவையில்லாம பேசிட்டப்பா, ஐயோ இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டம். நாளைக்கு யாரும் வந்து பேச மாட்டாங்க, அவங்க தான் சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி வந்து பேசுவாங்க. இந்த உலகத்திலேயே அவங்க தான் வந்து அப்படி பண்ண, நான் உன்னை திட்டினதால தானப்பா நீ படிச்ச, உன்னை திட்டினதாலமா நீ படிச்சமா அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதுவே நாளைக்கு எல்லாம் மாத்தி பேசுவாங்க. ஆனா நீங்க அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், ரெகுலரா படிக்கணும். ஓகேங்களா? ரெகுலரா ஒரு டைமும் நீங்க படிக்கிறப்ப மற்றவங்களை பத்தி யோசிக்காம உங்களை பத்தி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு ரிலாக்ஸ்டா படிச்சீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். எந்த டவுட்னாலும் கேளுங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. 9600819370 வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? என்கிட்ட நீங்க ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா இதான் மெத்தட், இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்படி படிக்கணும்ட்டு. ஓகேவா? சப்ஜெக்ட் ஓரியன்டா படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எப்படி? இப்போ பாலிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க, அடுத்தது எக்கனாமிக்ஸ். இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டீங்கன்னாக்கா அடுத்த யூனிட் 8 யூனிட் 9 இது ரெண்டு முடிவீங்க. டெய்லி மேக்ஸ் போட்டு பாருங்க, கம்பல்சரி 5 சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஹிஸ்டரி கொடுங்க, அடுத்த ஐஎன்எம் ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதுல ஐஎன்எம் முன்னாடி முடிச்சுக்கோங்க. சயின்ஸ் பார்த்து லாஸ்டா படிங்க. சயின்ஸுக்கு தயவு செஞ்சு ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸ் படிங்க, இல்ல பாக்ஸஸ் படிங்க. பாக்ஸஸ் அண்ட் புக் பேக் போதும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜிக்கு. ஓகேவா? அதுல வரட்டும், அவ்வளவுதான். அதுக்கு மேல டைம் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. நான் நம்மளுக்கு கோர்ஸ்ல இருக்கு, அப்படிலாம் நீங்க ரெகுலரா வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போயிட்டு பெரிய பெரிய பேஜஸை டவுன்லோட் பண்ணி 300 பேஜஸ் 400 பேஜஸ் உட்காந்து வச்சுட்டு இருக்காதீங்க தேவைங்களா? ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் யாராலையும் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எதுல இருந்து ரெகுலரா கொஸ்டின் வரும், எதுல இருந்து அதிகமா அடிக்க முடியுமோ அதுதாங்க ஸ்மார்ட் பிளானிங். அந்த மாதிரி பண்ணுங்க. நான் ஏன் டெய்லி 30 கொஸ்டின் மட்டும் கொடுக்குறேன், அது போதும். ஓகேங்களா? தட்ஸ் இனஃப். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் டேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிகே டாபிக்ஸ், அதாவது ஸ்டாண்டர்டான டாபிக்ஸ் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 30 டெஸ்ட் வந்து ஜிகே டாபிக்ஸ் கொடுத்துருப்பேன், ஏன்னா அதெல்லாம் ரெகுலர் டாபிக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சொல்லிட்டு சில ஜிகே ஜென்ரல் நாலேஜ் தமிழில் கொடுத்துருப்பேன். ஸோ அதுவும் போதுமானது. தமிழ் மீடியத்துக்கு அது பண்ணி, இங்கிலீஷ் மீடியத்துக்கு இது போதுமானது. சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு ஒரு பிளான் பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சும்மா ஒரு 5 நாள் படிச்சுட்டு 6வது நாள் படிக்காம கேப் போடுறதுலாம் இல்லை. ரெகுலரா 50 நாள் வேற எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸ்டா படிங்க. இந்த ஒரு நாள் கேளுங்க. உங்க குழந்தைகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா, குழந்தைகள் ஒரு குழந்தை 2 குழந்தை கை மாசு குழந்தைலாம் இருந்துச்சுன்னா அம்மா வர சொல்லுங்க, பாட்டி வர சொல்லுங்க, பார்த்துக்கோங்க. ரிலாக்ஸ்டா படிங்க. இந்த ஒரு நாள் கேளுங்க. பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். ஹலோ, நான் ராஜலக்ஷி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து, எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போவும் வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக் இது 3மே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட் தான், 2000 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம், அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கம்யூனி கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க, நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸில் கொரியர் ப்ளஸ்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும் தான். பிரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பி எது கிடையாது. காரணம்னாக்கா நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட்டோட நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும் எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் ஆகலாம் நினைக்கவே கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த கம்யூனி கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான், கம்யூனி கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கேங்க. அதேமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம இடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பை ஃப்ரம் டெக். ஆல் தி பெஸ்ட்.